நம்ம ஏன் வந்து இந்த ஜனநாயகம் திருடப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல ஏன் ஃபீல் பண்றோம் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ல இதை பார்க்குறேன். ஓகே. ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் பேசுறேன். இதை பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க டெஃபினட்டா பகிரலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரு செட் அஜெண்டா. அவங்களுக்கு வந்து கடந்த 3 முறை இவங்களுக்கு வந்து 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இத கொஞ்சம் தெளிவாக வந்து நிறைய இடத்துல பிளான் பண்ணி அஹ், என்ன அவங்க வந்து அடையணும் அப்படின்றதுல வந்து அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. நம்ம வந்து மேலோட்டமா நினைச்சிருக்கலாம். ஆனால் அவங்களோட திட்டமிடல்ல எந்த விதமான ஒரு லூப் ஹோல்ஸும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. இதுவே வந்து முதல்ல ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரே ஒரு கட்சி வந்து நல்ல ஓட் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கும் போது அது வந்து நம்மளோட ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் எடுத்துட்டு வருது. டெமோக்ரஸிக்கு ஒரு த்ரெட். ஏன்னா இப்போ அவங்களால வந்து அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்போசிஷன் எம்பிஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் 10 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியில இருந்ததுனால அவங்க எந்த பில் வேணா பாஸ் பண்ணலாம், என்ன வேணா வந்து அவங்க வந்து நாளைக்கு சட்டமா மாத்தலாம். அவங்க சொல்றதுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தலையாட்டிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத அதுக்கு உயிர் கொடுக்கிற வகையில கடந்த 10 ஆண்டு காலமாகவே வந்து இது நடந்துட்டு இருக்குது. அது இப்போ வந்து நம்ம தவிர்த்திருக்கோமா அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம அதை பத்தி ஒரு சர்ச்சையா பேசியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் அவங்களால வந்து ரொம்ப அழகாக வந்து அஹ், ஒரு சட்டத்தை வந்து உருவாக்க முடியுது. இப்போ ரீசெண்டா அவங்க எத்தனை பேருக்கு இத பத்தி நீங்க பாத்தீங்க படிச்சீங்கன்னு தெரியல. ரீசெண்டா வந்து ஒரு டாக்ஸ் ரெஃபர்மேஷன் பில் வந்து ஈவன் வித்தவுட் அ டிபேட் பாஸ் ஆயிருக்கு லோக்சபால. அப்போ அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்து நீடிக்கிறது வந்து நம்ம இந்தியர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஜனநாயகத்துக்குமே வந்து முதல்ல ஒரு பெரிய த்ரெட். இதை அவங்க எப்படி மேஜரா அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 பேட்ரியாட்டிசம் வெர்சஸ் ஹைப்பர் நேஷனலிசம். நீங்க முடிஞ்சா இதுக்கப்புறம் ஹைப்பர் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூகுள் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நாட்டுப்பற்று வைத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஓகே. ஆனா அந்த நாட்டுப்பற்று அதுக்கான எந்த டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் டெஃபினேஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நாட்டுப்பற்று இருக்கு, தேசப்பற்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஓகே, இந்தியாவை பிடிச்சிருக்கு, தேசத்தை பிடிச்சிருக்கு, நம்ம நாடை பிடிச்சிருக்கு, நம்ம மாநிலத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு அசம்ஷன்ஸ் நம்மளே வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துடுறோம். ஆனா பிரைமரி டிஃபரன்ஸ் பிட்வீன் பேட்ரியாட்டிசம் அண்ட் ஹைப்பர் நேஷனலிசம் என்ன அப்படின்னா நீ வந்து நம்ம நாட்டை நேசிக்கணும்னா நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது ஹைப்பர் நேஷனலிசம். நீ இப்படி இல்லைன்னா நீ வந்து விரோதி அப்படின்னு சொல்றது ஒரு ஹைப்பர் நேஷனலிசம். அது வந்து பெரும்பாலமா வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து அதோட ப்ராபகெண்டா ஸ்ட்ராட்டஜியில முதன்மைய பண்ற ஒரு மிகப்பெரிய யுக்தி வந்து இந்த ஹைப்பர் நேஷனலிசம் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா நம்மளுக்கு வந்து நாட்டு மேல பக்தி இருக்குன்னா நாளைக்கு வந்து நாடு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு செய்யுதுன்னா அந்த தவறை நம்ம வந்து தைரியமா தட்டி கேட்போம். அதுதான் பேட்ரியாட்டிசம். நம்ம தலைவர் கூட முதல்ல அந்த இந்தியன் படமா இருக்கட்டும் அதுல கூட பேட்ரியாட்டிசம் அவ்வளவு அழகா டிஃபைன் பண்ணியிருப்பாரு. நாட்டுப்பற்றுன்றது வந்து நாட்டுல நடக்கிற சில விஷயங்களை தைரியமா தட்டி கேட்கும் ஒரு உரிமை. அது வந்து ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் பை கான்ஸ்டியூஷன் ரைட் மை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்போ அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை அட்டாக் பண்றது மாத்திரம் இல்லாம அதை ரீடிஃபைன் பண்றாங்க. என்னன்னு ரீடிஃபைன் பண்றாங்கன்னா நீ வந்து நம்ம நாட்டை பத்தி எதிர்ப்பா பேசினாலே நீ வந்து ஆன்டி நேஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை கொட்டுறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து லைட்டா ஃபேட் ஆகி போயிட்டு இருக்குது. ஹைப்பர் நேஷனலிசம் நீ வந்து பயங்கரமான வந்து ஒரு தேசபக்தன். நீ எப்போ ஒரு பயங்கரமான தேசபக்தன்னா தேசத்தை மாத்திரம் இல்ல தேசத்துல இருக்கிற ஒரு ஹிந்துத்துவாவும் நீ வந்து பயங்கரமா வந்து நீ கடைபிடிச்சனா அப்போது நீ தான் இந்தியன் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை இவங்க மாத்துறாங்க. இதுதான் வந்து இவங்க கையாளுற முதல் யுக்தி.
இது வந்து எவ்வளவு கேடுகளை விளைவிக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிறைய பேருக்கு வந்து இது ரெண்டுத்துக்கான வித்தியாசமும் வேறுபாடும் தெரிய மாட்டேங்குது. நான் என் நாட்டை விரும்புறேன். எனக்கு என் நாட்டு மேல பற்று இருக்கு. ஆனா அதுக்காக இவங்க சொல்றதுதான் நாட்டுப்பற்று அப்படின்னு நம்ம நம்பணும்னா அங்கதான் நம்ம வந்து முதல் தவறு செய்றோம். சோ இது பிஜேபியோட முதல் அஜெண்டாவா இருக்குது. நீங்க வந்து தேசபக்தன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேசத்தை மாத்திரம் விரும்பல, தேசத்துல இருக்கிற ஹிந்துத்துவாவையும் நீங்க விரும்பி ஆகணும். அப்படி நீங்க அந்த ஹிந்துத்துவாவை எதிர்த்தீங்கன்னா நீங்க வந்து நாட்டை எதிர்க்கிற மாதிரி அப்படின்ற வந்து ஒரு கட்டமைப்பு அவங்க அவங்க வந்து இதை வந்து எப்படியோ பல்வேறு ரூபத்துல இதை செய்யறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமா அவங்க வந்து கையில எடுத்தது வந்து மீடியா. ஏன்னா மீடியால வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்னா அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து தேசபக்தமா இல்லையான்னு இன்னைக்கு மீடியா முடிவு பண்ணுது. இதுக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் வந்து சனாதனத்தை பத்தி பேசின பல்வேறு தலைவர்களை எந்த பக்கம் நிக்க வைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து மீடியாவும் அரசாங்கமும் முடிவு பண்ணுது. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். உங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முன்னாடிலாம் வந்து நேஷனல் டிவி மாத்திரம் இருக்கும்போது இந்த மிலேசூர் மேரா துமாரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து என்னன்னா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மொழிகள்ல இருந்தும் ஒரு வரி 2 வரி சேர்த்த ஒரு தொகுப்பான ஒரு பாட்டு. நானும் சின்ன வயசுல அதை கேட்டு வளர்ந்துருக்கிறேன். ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்துல நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு தொகுப்பு வழங்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமா முடியுமா? இல்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளோட பேசிக் ஐடென்டிட்டி, நம்ம எல்லாமே ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுன்ற பேர்ல அழிச்சிட்டு வருது. அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே லைஃப் இஸ் அ சர்க்கிள்னு சொல்ற மாதிரி டைம் இஸ் ஆல்சோ அ சர்க்கிள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற இந்த பாஜக அரசுக்கும் நம்மள இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டுட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது பா என்னடா இவனுங்க டெக்னாலஜிலையும் இவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கானுங்க, ஒரு ஒத்துமையிலையும் இவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கானுங்க, இவனுங்களுக்குள்ள வந்து ஒரு வேற்றுமையே இல்லை, எங்க பார்த்தாலும் வந்து அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, இவங்களுக்குள்ள வந்து எவ்வளோ ஒற்றுமை இருக்கு, இது ஒரு நாடு, இதுக்குள்ள இத்தனை நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, இவங்க எப்படி இதை வந்து இவ்வளோ ஃப்ரீயா இவ்வளோ இண்டிபெண்டா எப்படி இவங்களால வந்து இதுக்கு ஆக்சஸ் எடுக்க முடியுது, எப்படி இவங்களால ஒன்னா இருக்க முடியுது, வேற வேற பாஷை பேசுறாங்க ஆனாலும் இவங்களால எப்படி எல்லாம் சேர்ந்து இருக்க முடியுதுன்னு ரொம்ப வியந்தவங்களாம் பிரிட்டிஷ் இங்க வரும்போது. அவங்களுக்கு அப்போ இது என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலைமையில ஒரு பிரிட்டிஷர் வந்து அப்பதான் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க நம்ம வந்து இவங்களை நல்லா படிச்சுட்டு இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த படிப்பை ஃபுல்லா அனாலிசிஸ் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணாராம். 2 ஃபைண்டிங். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கல்வி அறிவை நம்ம வந்து எப்படியாவது நிறுத்தணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பழமையான கல்வி அறிவு இருக்கு, இவங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு இருக்கிற முன்னோர்கள், அதெல்லாம் நம்ம வந்து அழிச்சு நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எஜுகேஷன்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷர்ஸ் வந்து காமன் கரிக்குலமா வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அழிச்சிடணும். இன்னைக்கு வந்து ஜீரோ வாஸ் இன்வென்டட் பை ஆரியபட்டா அப்படின்றதே வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இல்லாம போயிடுச்சு. பீரியாடிக் டேபிள் இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல இல்ல, ஆனா கோட்ஸே பத்தி இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. யார் பண்ணா இதெல்லாம்? அப்போ எதை வந்து நம்ம படிக்கணும், எதை வந்து நம்ம எடுத்துக்கணும், எதை வந்து நம்ம கத்துக்கணும்ன்றதை இன்னைக்கு வந்து அரசாங்கம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த அரசாங்கம் அதை வந்து யுக்தியா பயன்படுத்துது அப்படின்னா அது வந்து எப்படி நாட்டுக்கு நல்லதா இருக்கும்? ஸோ இது நம்பர் 1. அதனால ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், நெக்ஸ்ட் லாங்குவேஜ். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஏரியா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவோம்னு அந்த பிரிட்டிஷர்ஸ் சொன்னாங்க. அண்ட் அந்த ரீசன்னால தான் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இவங்க வரும்போது
நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து இங்கிலீஷ்ல மாத்திட்டு இவங்க வந்து அவங்களோட தாய்மொழியை பேசாதீங்க, எங்களோட மொழியை பேசுங்க, எங்களுக்கு அதுதான் புரியுதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்ம எல்லாரையுமே வந்து இங்கிலீஷ் கத்துக்க வச்ச காலம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இதே அஜெண்டாவை தான் இன்னைக்கு பாஜக எடுத்து செய்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது வந்து ரெண்டாவது. ஸோ நான் முதல்ல வந்து